நாராயண ஸ்ரீமன்னாராயண ஹரிநாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ब्राह्म्यं दिति जातमं पुनरपि प्रोद्गृह्य दुर्भ्यं जवाते द्वारे दोरुयुके निपद्य न करान् व्युत्काय वक्षो भुवि निर्भ्यध अतिगर्भ निर्भर कलत् रक्तं बुबद्धोत्सवो पायमुदैरयो बहु जगत् संहारि நாராயணியத்தினுடைய உயர்ந்த இந்த தசகத்துல நரசிம்ம சுவாமி இரண்யகசிபுவை தன்னுடைய மதியில போட்டுண்டு இவ்வளவு வரங்கள் வாங்கினேன் அவ்வளவும் அசத்தியமாயிடுத்தேன்னு இரண்யகசிபு கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் விவரமாக அவனுக்கு அந்த ஒரு பதில சொல்லி, அதனால நான் உன் பகலும் இல்லாமல் இரவும் இல்லாமல் சந்தியா காலத்துல வீட்டுக்கு உள்ளேயும் இல்லாமல் வெளியிலையும் இல்லாமல் வாசப்படியில ஆகாசமும் இல்லாமல் பூமியும் இல்லாமல் என்னுடைய மடியில போட்டுண்டு நகங்களையே ஆயுதமாக கொண்டு உயிருள்ள வஸ்து உயிரற்ற வஸ்துவாக இருக்கக்கூடிய நகத்தாலேயே உன்னை அழிக்கிறதுக்காகத்தான் உன்னுடைய ஹிருதயத்துல நான் குத்தியிருக்கேன். அதனால எந்த வரமும் பிரம்மா கொடுத்தது பொய்யாகல, அந்த வரத்தை எல்லாத்தையும் சத்தியமாக்கிண்டு உலகத்துல அசுரர்களை நான் அழிப்பேன்னு சாதாரணமா பாகவதோத்தமர்களுக்கும் தேவதைகளுக்கும் கொடுத்த வரத்தையும் நான் சத்தியமாக்கிண்டு உன்னை அழிக்க போறேன்னு நிர்பிதல் நதி கர்ப்ப நிர்பர கலத் ரக்தம் புபத்தோத்சவம் சொல்லிண்டே இரண்யகசிபுவனுடைய ஹிருதயத்துல குத்தி களைஞ்சாச்சு. எங்க பார்த்தாலும் தர்மம் இல்ல, அதர்மமாவே நிறைஞ்சிருக்குன்னு உடனே அவனை அப்படியே கிழிச்சு அவனுடைய கொடலையே மாலையா போட்டுக்க கூடிய அளவுக்கு உக்கிரகமாக அழிக்கிறாராம். கம்பர் அப்படியே வர்ணிக்கிறார். வகிர்பட துணிக்கும் பற்றி வாய்களை பிளக்குவன்றோல் துகிர்படி துரிக்கும் சேந்தி கண்களை சூலும் சுற்றி பகிர்பட குடரை கொய்யும் பசையர பிசையும் பலகால் உகிர்புரை புக்கோர் தம்மை உகிர்களால் உறக்கும் மூன்றி மலைகளில் புரண்டு வீழ வல்லுகிர் நுதியால் வாங்கி தலைகளை கில்லுமல்லி தடலர பிசையும் தக்க கொலைகளில் கொல்லும் வாங்கி உயிர்களை குடிக்கும் வானே நிலைகளில் பறக்க வேலை நீரினில் நிரம்ப தூர்க்கும்னு எப்படி அவனை போட்டு கலர்றாரோ அதே மாதிரி கம்பர் தமிழ பாசுரங்களை எழுதுறார். பட்டத்திரிக்கும் அதே மாதிரி தான் திவ்ய தரிசனம் குருவாயூர் கஷேத்திரத்துல. அப்ப என்னன்னா அவன் அழிச்சுட்ட அந்த ஒரு சந்தோஷத்துல சங்காரி சிம்மாரவன் கரண்ட மாடு பொய்கையுள் கடும்பனை பெரும்பழம் புரண்டு வீழ வாலை பாய் குறுங்குடி நெடுந்த காய் திரண்ட தோல் இரணியன் சினங்களாக ஒன்றையும் இரண்டு கூறு செய்து கழ்ந்த சிங்கம் என்பதுன்னையே. திருச்செந்தவர்தத்துல ஆழ்வார் அவன் அழிச்ச அழக பட்டத்திரியோட சம்ஸ்கிருதத்துக்கு ஏத்த மாதிரி தோல் தீண்டி தமிழ் பாசுரத்துல எழுதுறாராம். அவனை அப்படியே ஹிருதயத்துல குத்தி ரெண்டு கூற ஆக்கிட்டார்னு ஆழ்வார். ஒவ்வொரு பக்கமும் அவனுடைய ஒவ்வொரு சரீரம் சிதறக்கூடிய அளவுக்கு சினங்களாக திரண்ட தோல் இரணியன் சிலங்களாக ஒன்றையும் இரண்டு கூறு செய்து கழ்ந்த சிங்கமென்பதுன்னையே. ரெண்டு கூறாக அவனை பிரிச்சுட்டு மாலையா தன்னுடைய கழுத்துல போட்டு அவனை அழிச்ச அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பாடுதுமேனு பெரியாழ்வார் அவர் அந்த நரசிம்மமூர்த்திக்கு பல்லாண்டு பாடினாராம். அந்த அந்தியம் போதான சந்தியா காலத்துல வந்து சிங்க ரூபத்துல வந்து அசுரனான அவனை அழித்தவனுக்கு பல்லாண்டு பாடுதுமேனு பல்லாண்டு பாட நாராயண பட்டத்திரியும் அவனை அழிச்ச அந்த ஒரு வைபவத்தோட இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். பாயமும் பாயமுதைரஜோபகுஜக சங்காரி சிம்மாரவனே. அந்த 25வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா சுழன்று வந்துனை சுற்றி வந்த அக்கொடியனை உள்தல் தொடையின் மேல் அழன் எழுந்து நீ கிடத்தி அன்னவனில் மார்பினை பிளந்தூரியே சுழன்று வந்த அவன் ரத்தம் அத்தனையும்
துச்சமில் ருஞ்சி மேலுமே சுழன்றனி அர்ச்சனனை செய்த பான்மைத்தனை கண்ணாக சொல்லவோ. 25வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்தை முடிச்ச பட்டத்திரி இரண்யகசிபுவனுடைய வதத்தை வர்ணிச்சார். தேவதைகள் எல்லாம் பூமாரி பொழிஞ்சா. எந்த கொடிய அரக்கனுடைய அழிவுக்காக இத்தனை உக்கிரகமாக நரசிம்ம அவதாரத்தை எடுத்தியோ அந்த அவதாரத்தினுடைய பயன் எங்களுக்கு கிடைச்சதுன்னு தேவர்கள் கந்தர்வர்கள் எல்லாரும் ஆகாசத்துல விமானத்துல கூடினார். பூமாரி பொழிய ஆரம்பிச்சாளமேன்னு அந்த தசகத்தினுடைய 25வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்தை பட்டத்திரி ஆரம்பிக்க இருக்கார். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயில் உங்களுக்கு கவனத்துல இருக்கும். நாம் தரிசிக்கக்கூடிய திருக்கோயிலும் தமிழ்நாட்டிலேயே அமைஞ்சிருக்கு. நரசிம்ம சுவாமியினுடைய திருக்கோயில். இந்த திருக்கோயில்ல ஒரு பெரிய விசேஷம். நரசிம்ம சுவாமி சயன நரசிம்மராக சயன கோலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சுவாமியை நாம தரிசிக்க இருக்கோம். இந்த திருக்கோயில் எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் பன்ருட்டி பஸ் நிலையத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திலேயும், நாம் இப்போது தரிசித்த பூவரசன்குப்பம் லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய திருவதிகை என்ற ஊரை இதோ அடைந்து விட்டோம். கோயிலையும் நாம் நெருங்கிவிட்டோம். பெரிய கோபுரம், 5 நிலை கோபுரத்திலே 7 கலசங்கள் பதிக்கப்பட்டிருக்க, கோபுரத்தில் பலவிதமான சிற்ப வடிவத்திலே எம்பெருமான் பற்பல ரூபங்களிலே நம்மை வரவேற்கின்றார். முதலிலே இந்த திருக்கோயிலிலே மூலமூர்த்தி எவ்வாறு நமக்கு தரிசனத்தை அளிப்பாரோ அவ்வாறு சரணாராயண பெருமாள் நின்ற திருக்கோலத்திலே இதோ கிரீடம் சங்கு சக்கரங்களை தரித்துக் கொண்டு அபய கடி ஹஸ்தத்தோடு நமக்கு காட்சி அளிக்க, வலதுபுறத்திலே நின்ற திருக்கோலத்திலே மகாலட்சுமியும் மற்றொரு புறத்திலே மார்க்கண்டேய மகரிஷியும் நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய ரூபம். மற்றொரு சுதை வடிவத்திலே அழகாக ஆதிசேஷனுக்கு கீழே அமர்ந்து கொண்டு தன்னுடைய திருவடியை நீட்டிக்கொண்டு நாபி கமலத்திலே பிரம்மா மெளிர அந்த திருவடியை மகாலட்சுமியானவள் அழகாக பிடித்துவிடக்கூடிய காட்சியையும், வேணுகோபாலனான கண்ணன் தன்னுடைய வலது திருவடியை இடது திருவடி மேல் தாங்கிக் கொண்டு புல்லாங்குழலை வாசித்துக் கொண்டு அவனை பசுமாடானது அரவணைக்கக்கூடிய அழகான காட்சி. அது மட்டுமா, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் இங்கு அழகான சிற்ப வடிவத்திலே கோபுரத்தில் நின்ற திருக்கோலத்துடன் அதே கம்பீரம் அதே மீசையுடன் இங்கு நமக்கு காட்சியை அளிக்கின்றார். அது மட்டுமா, இங்கு ஸ்ரீனிவாச பெருமாளுடைய திருக்கோலமும் அபய கடி ஹஸ்தங்களுடன் நமக்கு காட்சியை அளிக்கின்றது. ராமர், சீதை, லக்ஷ்மண சுவாமி அவர்களுக்கு திருவடி அடியிலே ராமதாசனான ஹனுமான் கையை கூப்பிக் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய இவ்வளவு அழகான சிற்பங்களுடைய திவ்ய சேவையோடு நாம் கோபுரத்தினுடைய உள்புறத்திலே கோயிலுக்குள்ளே நுழைந்து விட்டோம். அங்கு பலிபீடத்தையும் கடக்கின்றோம். அழகான ஒரு உயர்ந்த கொடிக்கம்பம். அந்த கொடிக்கம்பத்திலே சேவை சாதிக்கக்கூடிய கருடாழ்வான், சங்கு சக்கரம் இவைகளையும் நாம் தரிசித்துக் கொண்டு இதோ கொடிக்கம்பத்தை வணங்கி அருகே இருக்கக்கூடிய தனி சன்னதியான பெரிய திருவடியான கருடனுடைய சன்னதியை நாம் அடைந்து விட்டோம். சிறிய விமானம் இதோ மூலமூர்த்தியாக கம்பீரமாக நின்ற திருக்கோலத்திலே உயர்ந்த திருமன்காப்புடன் நமக்கு கருட பகவானானவர் காட்சியை அளித்து விட்டார். எல்லா திருக்கோயில்களிலும் அநேகமாக நாம் கருட பகவானை தரிசித்தே உள்ளுக்குள்ளே நுழையக்கூடிய ஒரு சன்னிவேசம். ஏனென்றால் அவர் பெரிய திருவடியாக அங்கங்கு எழுந்தருளியிருக்கக்கூடிய மூலமூர்த்தியை நோக்கி கையை கூப்பிக் கொண்டு தரிசனத்தை அளிப்பார். ஆனால் இதோ இந்த திருவதிகை சரணாராயண பெருமாள் கோயிலிலே தனி தரிசனம். இவர் கையை கூப்பிக் கொண்டு காட்சியை அளிக்கவில்லை. 2 கைகளையும் பவ்யமாக கட்டிக்கொண்டு, அதாவது குவித்து இருக்க வேண்டியவர் கையை கட்டிக்கொண்டு பவ்யமாக காட்சியளிக்கக்கூடிய அவருடைய திவ்ய ஹஸ்தத்தருடைய சேவையை நாம் அடைகின்றோம். சரணாராயண பெருமாள் தான் சரரூபமாக திரிபுர சம்ஹாரத்திற்காக செல்லக்கூடிய வேகத்தை பார்த்து தன்னையும் விட்டுவிட்டு இவர் கிளம்பி விட்டாரே என்ற ஆச்சரியத்தில் கையை கூப்பிக் கொண்டிருந்தவர் இங்கு 2 கைகளையும் குவித்துக் கொண்டதாக தலவரலாறானது கூறுகின்றது. இவருடைய ஆச்சரியமான அபூர்வமான திவ்ய தரிசனமானது நமக்கு சர்வதோஷங்களையும் போக்குவதாக அமைந்திருக்கின்றது என்று தலவரலாரோடு நாம் கருடனுடைய திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தின் 25வது தசகத்திலே 7வது ஸ்லோகத்தில்
ஒரு கருடன் பாம்பை பிடிப்பது போல குத்தி கிளறிய இரண்ய வதத்தினுடைய சரித்திரத்தை நாம் சவணம் செய்து கொண்டே அடுத்த பரிணாமத்திலே பட்டத்திரி துவங்குவதையும் கேட்பதற்கு நாம் தயாராகிவிட்டோம். நாராயண பட்டத்திரியும் குருவாயூரப்பா தெக்த்வா த்வம் அதமாசுரக்தலகரீம் சிக்தோன்னமத்வர்ஷ்ணீகி பிரத்யுத்பத்ய சமஸ்த தைத்ய படலிமோ சாசத்யமானே த்வயீகி பிரம்யத் பூமி விகம்பிதம் புதிகுலம் வியாலோல சைலோத்கரமோ प्रोत्सर्भत् कचरौ सराचरमको दुष्टामवस्थल ददवो. இரண்யனுடைய மதமான பரம் கூட குருவாயூர்ல பட்டத்திரிக்கு இந்த ஸ்லோகத்தை எழுதும் போது அந்த உக்கிரகம் இவருக்கு அடங்கலையா. ஏன்னா அந்த அளவுக்கு நேர பார்த்ததுனால அதே உணர்ச்சி வசத்தோட கடைசியா 10வது ஸ்லோகத்தை முடிக்க சேர்த்தா இந்த ஸ்லோகத்துல இருக்கிற உக்கிரகமே இந்த தசகத்துல பட்டத்திரிக்கு அடங்க போறது. அதே பாவம் குருவாயூரப்பா இரண்யனை அழிச்சாச்சு. இரண்யனை அழிச்ச அந்த ரத்த பெருக்கல நினைக்கப்பட்ட உயர்ந்த சரீரத்துல உங்க ரூபமே அப்படியே செக்கச்செவேல் ஆயிடுத்து. இரண்யகசிபு அப்படியே பாய்ந்து குதிச்சு அவனை அழிச்ச உடனே என்னாச்சு, அசுர கூட்டங்கள்லாம் உங்களை தாக்கிறதுக்காக ஓடி வந்தா நீங்க விடல. இரண்யனுடைய அந்த கொடலையே மாலையா போட்டு தெக்த்வாத்வம் அதமாசு ரக்தலகரி சிக்தொன்னமத்வர்ஷனி எவரை எத்தனை அசுர கூட்டங்கள் வந்தாலும் அவளை நொடி பொழுதுல அப்படியே ஆயவன் தன்னை மாயல் அந்தியில் அவள் பொற்கோயில் வாயிலில் மணிக்கவன் மேல் வைர வாலுகுரின் வாயில் மீயழு குருதி பொங்க வெயில் விரி வைரமார்பு தீயன பிளந்து நீக்கி தேவர்த்தமோம் இடுக்கல் தீர்த்தால். கம்பனுடைய கவினயம் எதிர எத்தனை அசுரால் வந்தாலும் பூர்ணாகுதியிலேருந்து எப்படி அக்னியானது கிளம்புமோ அந்த தீ பொறியானது கிளம்பி நரசிம்மமூர்த்தியான நீ அத்தனை அசுரையும் அழித்த. அப்ப என்னாச்சு, தேவதைகள் எல்லாம் இரண்யகசிபு அழிஞ்சாச்சேன்னு சந்தோஷம். ஆகாசத்துல தேவ பெண்கள்லாம் கூடினா ஆர்த்தனர் அமரரோடி அரும்பவிழ் பசும் பொற்போது தூர்த்தனர் உலகமுண்ட சுடர் நகை பவளவாயும் கூர்த்தவால் உதிருங்கையோ கொழுங்குடர் அணிந்த மார்பும் பார்த்தனர் வெறுவல் உற்றார் பனீர் விசும்பை மொய்த்தார். மேல இருக்கக்கூடிய தேவ பெண்கள்லாம் வந்து நரசிம்மமூர்த்திக்கு இருக்கக்கூடிய தேவ புஷ்பங்களை எல்லாம் எடுத்துன்னு வந்து பூமாரி பொழியிறாராம். பொழிஞ்சிட்டு பிரம்மா சிவன் 33 தேவதைகள் இந்திரன் எல்லாம் அவரிடத்துல வந்து தங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறதுக்காக நரசிம்மமூர்த்தி கிட்ட வரா. ஆனா குருவாயூரப்பா உன்னுடைய கோபம் இன்னும் அடங்கவே இல்லை. பிராம்யத் பூமி விகம்பிதம் புதிகுலம் வியாலோல சைலோத்கரம். அந்த கோபத்துல இன்னும் கர்ஜிச்சுட்டு இருக்கான். அவன் அழிச்சாச்சு, தேவதைகள் வரத கூட இவர் பார்க்கல. அந்த ஒரு கோபத்துல என்ன பண்ணார், எதிர வரக்கூடிய தேவதைகளை கூட சில பேரை விழுங்க ஆரம்பிச்சுட்டாராம். அதை பார்த்த உடனே பயந்து போயிட்டா. வந்திருக்கக்கூடிய பிரம்மா சிவன் இந்திரன் எல்லாரும் வேகமா வெளியில இவரை விட்டு ஓடவும் முடியல, இவரை வந்து சமாதானப்படுத்தவும் முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம கூர்த்தவால் உகிரும் கையும் கொழுங்கும் அணில் தமார்பும் பார்த்தனர். அதை வேடிக்கை பார்க்கறத தவிர வேற வழி தெரியாம இந்த உக்ர சிம்மனை எப்படி சாந்த சிம்மனா நம்ம மாத்த போறோம்னு திகச்சு போய் நிக்கிறாளாமேன்னு நரசிம்மமூர்த்தியினுடைய வர்ணனையை தொடருகிறார் நாராயண பட்டத்திரி. எவ்வாறு தொடருகிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் திருவதிகை கஷேத்திரத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய சரணாராயண பெருமாள் சயன நரசிம்மர் திருக்கோயிலில் உள்ள ஏமாம்புஜவல்லி என்னும் செங்கமலவல்லி தாயார் மூலமூர்த்தி உற்சவமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன்